அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 லக்னங்களுக்கும் யார் பாதகாதிபதி, அவர் எந்த மாதிரியான செயல்களை செய்வாருங்கிறத பார்க்கலாங்களா? இந்த 4 லக்னமுமே சரலக்னங்கள். சரிங்களா? மேசம், கடக, துலாம், மகரம் 4ம் சரலக்னங்கள். சரலக்னங்களுக்கு பாதகாதிபதியாக யார் அமைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா 11ஆம் பாவகாதிபதி பாதகாதிபதியாக அமைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அவர் லாபாதிபதியும் கூட இல்லைங்களா? எல்லா லக்னங்களுக்குமே 11ஆம் அதிபதி லாபாதிபதி. சரலக்னங்களுக்கு மட்டும் அந்த லாபாதிபதியே பாதகாதிபதியாகவும் ஜோதிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஜோதிடத்துக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ரகசியங்கள், விந்தைகள், வியப்புகள், ஆச்சரியங்கள், அதிசயங்கள். சரிங்களா? சரி, மேச லக்னத்துக்கு யாருக்கு பாதகாதிபதி? சனி பகவான். ஏன்னா அவர் தானே 11ஆம் அதிபதி, லாபாதிபதி. அவரு மேசத்துக்கு பாதகாதிபதி. ஆனா சனி பகவான் 11ஆம் அதிபதி மட்டும் அல்லங்க, 10ஆம் அதிபதியும் அவர் தான், தொழிற்ஸ்தானாதிபதி அவர் தான். அப்ப 10ஆம் அதிபதியும் சனி பகவானே மேச லக்னத்துக்கு வருகிற காரணத்தால், தொழில் ஸ்தானாதிபதி ஆகிற காரணத்தால், அப்ப சனி அந்த ஜாதகத்தை நல்ல வலுவா இருக்கிறது தானே நல்லது. அப்படித்தானே நம்ம நினைப்போம். ஆனா அப்படி நினைக்க கூடாது. சரிங்களா? வலுக்க கூடாது சரி. சரி, அப்ப வலுவிழந்து கெட்டு போயிடலாமா? கெட்டு போயிட்டாருன்னு வைங்க, பாதகத்தன்மை குறைஞ்சு போயிடும். ஆனா பலன்கள், நல்ல பலன்கள் அதுவும் குறைச்சு போயிடும். அதனால சனி பகவான் கெட்டும் போகக்கூடாது, வலுக்கவும் கூடாது. அப்புறம் என்ன பண்றது? தூக்கி கொண்டு போய் அப்படியே சனிக்கிறத கொண்டு நடுக்கடலை போட்டுறதா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு மத்தியமமான நிலை இருக்கு. பலமானார்னா நல்ல பலன்களை கொடுத்துருவாரு, நல்ல பலன்கள் கொடுத்துருவார். ஆனால் என்ன பலன்களை தருகிறாரோ அந்த பலன்களின் அடிப்படையில பாதகத்தை கொடுத்துருவார். அந்த பலன்கள் ரீதியான கெடுதலையும் சேர்ந்து கொடுத்துருவார், பிரச்சனைகளை கொடுத்துருவார், பாதகத்தன்மை கொடுத்துருவார். அதனால ஒரு மத்தியமமான நிலை. வலுவிழந்து போனா பாதகத்தன்மை இல்லை, ஆனால் பலன்கள் நல்ல பலன் கிடைக்காது. வலுவானா பலன்கள் நல்லா இருக்கும், பாதகத்தன்மை சேர்ந்து கொடுத்துருவார். ஒரு மத்தியமமான நிலையில் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது. ஆனா அதே நேரத்தில் பாதகம்ங்கிறது அந்த தசை வந்தா தான், தசை வரலைன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இல்லைங்களா? சரி, அடுத்து கடக லக்னம். கடகத்துக்கு யாருங்க? சுக்கிரன் 11ஆம் அதிபதி. அவர் தானுங்களே பாதகாதிபதி ஆகிறார். ஆனா சுக்கிரன் என்ன பண்ணுவார்? பெருசா பாதகத்தை செய்ய மாட்டார். கடக லக்னத்துக்கு பெருசா சுக்கிரன் பாதகத்தை செய்ய மாட்டார். ஏன்னா சந்திரனோட சண்டையும் இல்லை, சமாதானம் இல்லை. அவர் சந்திரனோடு பகைத்தன்மை இல்லை, அவர் நட்பும் இல்லை, நண்பனும் இல்லை, பகையும் இல்லை. அதனால பெருசா கடக லக்னத்துக்கு சுக்கிர பகவான் பாதகத்தன்மை செய்ய மாட்டார். இன்னும் சொல்ல போன ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் தருவார். அவர் ஜாதகத்துல அடைஞ்சிருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா கூட சந்திரன் இருந்துட்டாருன்னு வைங்க, இன்னும் நல்ல பலன் கொடுப்பார். சுக்கிரன் கடகலுக்கு பாதகாதிபதி தான், ஆனா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுத்துருவார். செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் நல்ல பலன் கொடுத்துருவார். யாரும் ஒருத்தர். ஏன் அப்படின்னா சந்திரன் சுக்கரனோட இருக்கிற அப்படின்னு வைங்க, சந்திரன் குருவர் துர்கா லட்சுமி யோகம் அப்படிங்கிற யோகத்துக்கு இந்த அமைப்புல சந்திரன் சுக்கரனோட சேரும்போது அது துர்கா லட்சுமி யோகங்கிற அமைப்புல செவ்வாய் சேர்ந்துட்டாருன்னா பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற அமைப்புல அதனால அது இதோட இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் லக்னாதிபதிங்களா, கடகத்துக்கு செவ்வாய் கடகத்துக்கு யோகாதிபதி ஆயிடுறாரா. இது மட்டும் இல்லாம சந்திரன் உச்சமாகிறது எங்கீங்க? அந்த 11ஆம் வீட்டுலதான். அந்த எல்லா லக்னங்களுக்குமே அங்க இருந்தாலும் அங்கதான் உச்சமாவாரு. இந்த கடக லக்னத்தை பொறுத்தளவு அங்கதான் சுக்கரனுடைய வீட்டுல ரிஷபத்துல உச்சமாகிறார். இந்த அமைப்புல சுக்கிர பகவான் பாதகத்தன்மை மிக 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 மிகவும் குறைஞ்சு போயிடும், நல்ல பலம் கூடுதலா கிடைக்கும். சரிங்களா? அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து, சுக்கரன் வாங்கி இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு யாருக்கு பாதகாதிபதி? சூரியன். அவர் தானுங்களே 11ஆம் அதிபதி. இங்க பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியன் பகை கிரகம் தான். ஆனாலும் சூரியன் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறது நல்லது துலாம் லக்னம். ஏன்னா சூரியன் ஆத்மக்காரகர் இல்லைங்களா? ஆத்மக்காரகர், சம்பாத்தியக்காரரும் அவர் தான் எல்லா லக்னங்களுக்குமே, எந்த ஜாதகமா இருந்துச்சு. அப்ப இங்க லாபாதிபதியும் ஆகிறார். சரிங்களா? அதுல இன்னொன்னு என்னன்னா, அவர் அரை சுபர், பாதி சுபர் தான். சனி பகவான் முழு சுபர், சூரியன் அரை சுபர். அந்த அடிப்படையில துலாம் லக்னத்துக்கு சூரியன் 3, 6, 9, 10, 11 இருந்தா இருந்தீங்க.
ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்துருவார். ஒரு நல்ல பலனை கொடுத்துருவார். இப்போ துலாமுக்கு 3 எதுங்க? தனுசு, குரு வீடு, சூரியனோட நட்பு வீடு. 6 எதுங்க? மீனம், சுப வீடு, சூரியனுடைய நட்பு வீடு. 9 எதுங்க? மிதுனம், சூரியனுக்கு புதனும் நட்பு தான், அது சுபகிரகத்தினுடைய வீடு. 10 கடகம், சந்திரபாகனுடைய நட்பு வீடு. இல்லைங்களா? இந்த மாதிரி வீடுகள்ல 11 அவர் வீடாயிருக்கு. துலாம் லக்னத்துக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார். பாதகத்தன்மை மிக மிக குறைவாக செய்வார். மிக மிக குறைவார். அதே நேரத்துல 7ல வந்து சூரியன் இருந்துடக்கூடாது. துலாமுக்கு நேர் 7, மேசம் அங்க உச்சமாயிடக்கூடாது. அங்க உச்சமானார்னா வாழ்க்கை துணை குறிக்கிற இடம் இல்லைங்களா? 7ஆம் இடம். வாழ்க்கை துணையின் வழியில பாதகத்தை செஞ்சு விட்டுருவார். ஆம்பளை ஜாதகமா இருந்தா மனைவி வழியில, பொம்பளை ஜாதகம் புருஷ வழியில, இல்லைங்களா? ஆண் ஜாதகம் போது மனைவியின் வழியாகவும், பெண் ஜாதகம் என்கிற போது கணவன் வழியாகவும் 7ல சூரியன் உச்சமானார்னா பாதகத்தை அந்த வழி பிரச்சனைகளை கொடுத்துருவார். சரிங்களா? சரி, அடுத்தது மகர லக்னம். இங்க செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி ஆனாருங்களா? இங்க சனிக்கு செவ்வாய் பாதகாதிபதி ஆகிறார். ஏன்னா அவரு தானுங்கள 11ஆம் அதிபதி. மகர லக்னத்துக்கு 11ஆம் இடம் விருச்சிகம். செவ்வாய் பாதகாதிபதி ஆகிறார். லாபாதிபதி, பாதகாதிபதி, 4ஆம் அதிபதியும் ஆவார். அவர் சுகஸ்தானாதிபதி ஆவார். சரிங்களா? கடக லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 4 உண்டானவர், சுகஸ்தானாதிபதியும் ஆவார். சரிங்களா? இந்த மகர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாக, பாதகாதிபதியாக செவ்வாய் வருகிற போது அவர் எங்க இருந்தாலும் பாதகத்தை செய்வார். 2 பேரும் சண்டைக்கார கிரகங்களாச்சுங்களா? சனியும் செவ்வாயும் கடுமையான விரோதிகள். சரிங்களா? அப்புறம் அவர் முழு அசுபர், இவர் முக்கால் அசுபர். சரிங்களா? எங்க இருந்தாலும், இன்னும் சொல்ல போனா, இப்போ மகர லக்னத்துக்கு வந்து 11ஆம் இடம் விரிச்சு, அங்க செவ்வாய் இருக்கிற 11 ஆட்சி ஆயிடுறாரு இல்லைங்களா? 4ஆம் இடம் மேசம், அங்க செவ்வாய் ஆட்சி ஆயிடுறாருன்னு வைங்க. அங்க ஆட்சியாவே இருந்தால், 4 ஆட்சியா இருந்தாலும் சரி, அல்லது 11 ஆட்சியா இருந்தாலும் சரி, ஆட்சிக்குண்டான பலன்கள் கொடுத்துருவார். மகர லக்னத்துக்கு செவ்வாய் 11 ஆட்சி, 11ஆம் இடத்துல நல்ல பலன்களை சிறப்பாக கொடுத்துருவார். 4ஆம் இடத்துல ஆட்சி, 4க்கு உண்டான நல்ல பலன்கள் கொடுத்துருவார். அந்த பலன்கள் சார்ந்த பலன்களோட பாதக பிரச்சனைகளையும் கொடுத்துட்டுவார் செவ்வாய். சனி கொடுக்குற மாதிரி செவ்வாய் கொடுத்துருவார், திருப்பி கொடுத்துருவார். வாங்கினா அப்படி திருப்பி கொடுக்குற, நீ எனக்கு கொடுத்தீங்கட்டு செவ்வாய் உனக்கு நான் தரம் பார்த்து இவர் திருப்பி கொடுத்துருவார். சரிங்களா? இதை விட என்ன தெரியுங்களா? இதை விட அந்த மகர லக்னத்துக்கு பாதகாதிபதியாக 11ஆம் அதிபதியாக வருகிற செவ்வாய் மகரத்திற்கு உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க, லக்னத்துல உச்சமாயிருவார் இல்லைங்களா? அப்படி தப்பி தவறி மகரத்துல போய் செவ்வாய் மகர லக்னத்துக்கு செவ்வாய் போய் லக்னத்தில் உட்காந்துட்டாருன்னா அந்த ஜாதகருடைய வாழ்நாள் பூராமே போராட்ட களமாயிரு. பாதையெல்லாம் கடும் முட்கள் நிறைந்த போராட்ட பயணம் மாறி போயிடும். சரிங்களா? ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த தசை வந்தா, அந்த தசவலின்னு யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு, இந்த பாதகாதிபதிங்கிற அந்த கிரகம் இருக்குது இல்லைங்களா? இந்த 4 லக்னங்களுக்கு, எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க, 4 லக்னம் இல்லை, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, பாதகாதிபதிங்கிறவரு எந்த வீட்டுல போய் உட்கார்றாரோ, எந்த பாவத்தில் உட்கார்றாரோ, அந்த பாவகம் குறிக்கும் உறவுகளால் ஏமாற்றம் அடைவார். சரிங்களா? பாதகாதிபதி 12 ராசியில் ஏதோ ஒரு வீட்டில் இருப்பார் இல்லைங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3ஆம் பாவத்தில் உட்கார்றார். 3ஆம் பாவகம் என்ன காரகத்தை குறிக்கும்? உயிர் காரகத்தை. எந்த உயிர் காரகத்தை குறிக்கும்? இளைய சகோதரத்தை குறிக்கும் இல்லைங்களா? எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துக்கு 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துல போய் பாதகாதிபதி உட்கார்ந்தாருன்னு வைங்க, அந்த 3ஆம் பாவகம் இளைய சகோதரத்தை குறிக்கிறது இல்லைங்களா? அந்த இளைய சகோதர உறவுகளின் மூலமாக அந்த ஜாதகர் ஏமாற்றத்தை சந்திப்பார். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாதக ஸ்தானம் இருக்குது இல்லைங்களா? பாதகாதிபதி போய் ஒரு வீட்டில் உட்கார்றாரு, ஆனா அவரோட வீடு பாதகஸ்தானம் இருக்கு இல்லைங்களா? 11ஆம் இடம் பாதகஸ்தானம் சரள லக்னங்களுக்கு, மற்ற லக்னங்களுக்கு வேற பாதகஸ்தானம், அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஆனா இந்த பாதகாதிபதி போய் எந்த பாவகத்தில் உட்கார்றாரோ அந்த பாவக உயிர்காரகத்து உறவுகளால ஏமாற்றம் சந்திப்பார். அந்த பாதகாதிபதியோட வீடு இருக்குறீங்களா, அந்த ஸ்தானம் பாதகஸ்தானம், அந்த ஸ்தானத்துல எந்த கிரகம் போய் உட்காருதோ அந்த கிரகம் எந்த உறவை குறிக்குதோ அந்த உறவுகளாலும் ஜாதகர் ஏமாற்றத்தை சந்திப்பார். மண்டை பிச்சுக்கிறமா இருக்குது இல்லைங்களா? என்னதான் சொல்ற, கொஞ்சம் நல்லா விவரமா விளக்கரமா சொல்ல அப்படிங்களா? பாதகாதி போய் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு
8 பாவகம் என்ன உயிர்காரகத்தை குறிக்குதோ அந்த உயிர்காரகத்தின் மூலமாக ஜாதகர் ஏமாற்றத்தை சந்திப்பார். இந்த பாதக ஸ்தானத்துல எந்த கிரகம் அமருகிறதோ, உதாரணத்துக்கு சூரியன் உட்கார்ந்தாரான்னு வைங்க பாதகஸ்தானத்துல, அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, பாதகஸ்தானத்துல சூரியன் உட்கார்றாருன்னு வைங்க. சூரியன் யாரை குறிக்கிறது? அப்பாவை குறிக்கிறது இல்லைங்களா? அப்போ தந்தையின் மூலமான ஏமாற்றத்தை ஜாதகர் சந்திப்பார். புரிஞ்சிச்சு? கிளியர் ஆயிடுச்சுங்களா? பாதகாதிபதி உட்கார்ற காரகத்துல எந்த உயிர்காரகமோ அந்த உயிர்காரகத்தின் ரீதியாகவும் ஜாதகர் ஏமாற்றத்தை சந்திப்பார். பாதகஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காருதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்து ரீதியான உயிர்காரகத்துல உறவுகள் மூலமாகவும் ஜாதகர் ஏமாற்றத்தை சந்திப்பார் என்று சொல்லி, அடுத்த காணொளியில் மற்ற லக்னங்களுக்கான பாதகஸ்தானங்களையும் பாதகாதிபதிகளையும் பாதகாதிபதியினுடைய செயல்களின் நிலைகளையும் பற்றி எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.